கணபதி வர அருளினம் மிகு கொடை வடிவினர் பயில் வழிவளம் முறை இறையே सागर विषय भेटायामस्यां वर्तमानायां शुभयजमानस्य पुनरुद्धो आनंद तनिया पत्त मर्यादा श्रीमद्भस्मेधीशोत्तरपूजां करिष्यामः வைகி வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதனை கண்டேன் வாங்க வாங்க வாங்க
வாங்க அங்கே நிற்காதீங்க, இங்கே நிற்காதீங்க, அங்கே நிற்காதீங்க, இங்கே நிற்காதீங்க, உள்ள தெரியுங்களா? பிச்சை எடுக்குது அதுபோலவே நம்முடைய வழிபாட்டுதலுக்குரிய திண்டுக்கல் ஆதி சன்னிதானம் அவர்கள் இங்கு எழுந்ததை கொண்டிருக்கிறார்கள். இப்படி அத்துணை பெரியவர்களும் எழுந்தவர்கின்ற இந்த அற்புதமான நிகழ்வுகளை வழங்கி நம்முடைய சூரியநாதர்களின் ஆதினத்தினுடைய அபிராம சுவாமிகளாக இன்றைக்கு உலகம் முழுக்க திருமுறை எடுத்துச் சென்று வளர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சன்னிதான கைகளால் திருமுறை கலாநிதி தங்கப்பதக்க விருதுகின்ற சிவாக்கர சுவாமிகள் அவர்களை வரவேற்று இந்த அற்புதமான விழாவிற்கு சிறந்த உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இளவல் நம்முடைய திருமுறையின் மீது அளவிட முடியாத அன்புடையவர், அதன் மீது பற்றுடைய திரு கார்த்திகராஜா அவர்கள் இசையமைப்பாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய ஆதினத்தின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு அவர்கள் திருவண்ணாமலையிலே ஆண்டுதோறும் விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மகாசன்னிதானத்தையும் அழைத்து அவர்களுடைய ஆசையோடு திருமுறை இசை விழாவினை நிகழ்த்தினார்கள். இன்றைய தினம் அவர்கள் இந்த விழாவிற்கு ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வர்கள், ஆலவாயங்கள் அறக்கட்டளைகளுடைய பாடசாலை மாணவர்கள், தமிழ்நாடு அரசு இசைக்கல்வியினுடைய பேராசிரியர்கள், மாணவர்கள், தர்மயாதன இசைக்கல்வியினுடைய மாணவர்கள், நாடறிந்த இசை வித்வான்கள், வயலின் வித்வான்கள், மிருதங்க வித்வான்கள், கஞ்சிரா முகசு வித்வான்கள், வீணை இசைக்கலைஞர்கள், இவர்களோடு இந்த ஆண்டு எதிர்பாராத வகையில் 500க்கும் மேற்பட்ட தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து இந்த இசை விழாவிலே பாடுகின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இங்கே குழுமியிருக்கிறார்கள். அப்படி இந்த 4 திசையாவின புலவர் எம் கே பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த பதிவுகளுக்கான விளக்கங்களை இங்கே கண்டு நம்மை ஊக்கப்படுத்தியிருக்கிறார். இந்த வகையிலே தொடர்ந்து சமயாச்சாரியர்கள் அருள் செய்த முதல் திருப்பதிகளோடு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் இந்த நேரத்திலே வரவேற்று நம்முடைய குருமதா சன்னிதானம் அவருடைய அருளாட்சியில் தொடர்ந்து பல திருப்பணிகளும் பல செயல்களும் அற்புதங்களும் நிகழ்ந்த வண்ணமே நாள்தோறும் இருக்கின்றது. குருமதா சன்னிதானம் அவருடைய அருளாட்சியில் முகூர்த்தம் தோறும் கும்பாபிஷேகம் என்றால் இப்பொழுது நாழிகை தோறும் ஒரு நிகழ்வுகளும் அற்புதங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையாகவே மகாசன்னிதானத்துடைய திருவடிகளுக்கு நாம் காணிக்கையாக நம்முடைய உயிரை அவருடைய திருவடிகளை சமர்ப்பித்தாக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்கள்தான் முதல் முறையாக எல்லாரும் பாடக்கூடிய இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். உங்களுடைய கரகோஷத்தின் வாயிலாக நம்ம அந்த திருமுறையை எல்லாரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும், எல்லாரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என கோடை விடராக கவி கோடும் இளவாக இசை கூறும் வகையால் ஏழை அடியானவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசன் என்று சொல்லுகின்றார். பண்பொருந்த பாடக்கூடிய பண்டிசைவாளர்கள் ஓதுவாமூர்த்திகள் எல்லாம் இங்கே குழுமியிருந்து அவர்கள் முறையாக கற்றறிந்தவர்கள் பாடும் பொழுது ஓரளவு கற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து அன்போடு என் அன்பு சேர்ந்து இறைவனுடைய திருவடியை வணங்குவது போல அவர்களுடைய இசையோடு இந்த இசையும் கலந்து கலந்து எல்லாருடைய இசையும் சேர்ந்து இன்றைக்கு பெருமானுடைய திருச்செவிகளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகின்ற வகையில் நம்முடைய அத்துணை பேருடைய
அந்த இசையும் சென்று சேர்கின்றது. வாத்தியங்களிலேயும் திருமுறையை வாசிக்கின்றது. ஏன்னா இசை அரங்குகளிலேயே திருமுறையை வாசிக்கின்ற நிகழ்ச்சியை நாம் காண முடிவதே இல்லை. திருவையாற்றில் தான் வாத்தியங்களிலும் முழுமையாக திருமுறையை வாசிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. அதுபோல இந்த உலக புகழ்பெற்ற இந்த மாபெரும் சேர்ந்திசை பெருவிழா இப்பொழுது இங்கே தொடங்குகின்றது. இந்த நிகழ்வுடைய முதல் நிகழ்வாக வண்ணம் பாடி வழிபாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணல் கேட்டு உகந்தார் ஐயா துறை ஐயனே. எல்லாம் அல்ல இந்த சுப்பநாத பெருமானுடைய திருவரையும் கல்வியாளர் திருமணிகளுடைய திருவரையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நாம் எல்லாம் புரிந்து வருவதற்காக அவதரித்த அப்பர் பெருமான் வடதிசை நோக்கி கைலாயத்தை காண செல்கின்ற போது நீ திருவையாற்றிற்கு செல், படுதில் திருவையாற்றில் தான் என கண்டித்தார். அந்த வகையிலே இங்கே வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் தோன்றி மானசரோவர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஏரியை மூழ்கி திருவையாற்றிலே இருந்து இன்றைக்கு மாதத்துறை கன்னியானை என்கின்ற பதிகத்தோடு இந்த காட்சிகளை எல்லாம் அமையப்படாத கண்டத்தினால் இன்றைய நாம் கைலாயம் நமக்காக வடதிசையிலிருந்து இங்கே வந்தது நமக்கு தேவை. அன்களிலே நமக்கு கைலாயமே இங்கே வந்திருக்கிறது. ராவணன் கைலை மலையை அசைத்து பார்த்தான், அவனால் அசைக்க முடியவில்லை. ஆனால் அப்பர் பெருமானுடைய அன்பிற்காக இங்கே வந்தது. இந்த நன்னாளிலே திருமுறைகளை நமக்கு அருளி செய்த அப்பர் பெருமானுடைய கைலை கண்ட நாளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து திருமுறையை பாடினால் என்ன என்று எங்களுடைய மகா சன்னிதானம் அவர்களுடைய திருமுன்பு மலேசியா கான்சி டாக்டர் அம்பிகை பாலன் அவர்கள் ஒரு முறை தெரிவித்தார்கள். நல்லா செய்யலாமே என்று சொன்னார்கள். அந்த வகையிலே ஓதுவாமூர்த்திகள் அரசு இசைக்கல்லூரி இவைகளை கொண்டு முதலாவதாக இங்கே தொடங்கினோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பல வருடங்களாக அவர்கள் இந்த திருப்பதியை எடுத்துக்கொண்டு எல்லோரும் சேர்ந்து பாட்டு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே தான் இந்த சேர்ந்து செய்தார். இதில் பலரும் ஓதுவாமூர்த்திகள் அண்டி அடியார்களும் பங்கு பெற வேண்டுமே என்று அவர்கள் பலரும் கேட்டுக்கொண்டதற்கினவே இந்த ஆண்டு சென்ற ஆண்டு தொடங்கி நாம் முகநூலிலே ஒரு அறிக்கை கொடுத்து இதை பதிவு செய்தவர்கள் எல்லோரும் இங்கே வந்து சேர்த்து பாடலாம் என்று சொன்னபோது இந்த ஆண்டு 400க்கும் மேற்பட்ட பேர்கள் பதிவு செய்து இங்கே பதிவு பண்ணியிருக்கிறார்கள். எல்லோரும் பாட வேண்டும். இறைவனை துதிப்பதற்கு இன்னால்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இல்லாமல் அனைவரும் இறைவனை துதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த ஊரிலே தான் இறைவன் ஆடுவதை விரும்பி கேட்கிறார். மண்ணின் நல்ல மொழியார் பவளத்துவர் வாயினார் எண்ணின் நல்ல குணத்தார் இணைவேறுகின்ற கண்ணினார் வண்ணம் பாடி வழிபாடி தம் வாய்மொழி பாடவே அண்ணன் கேட்டு வந்தார் ஐயாருடைய ஐயனை ஞானசம்பந்த பிள்ளையார் அருள் செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த சேர்ந்திசை விழாவிலே தொடர்ந்து நமக்கு இந்த ஆதரவும் பொருளாதார நிதியும் கொடுத்து வருகின்ற நம்முடைய அம்பிகை பாகனவர்கள் அவருடைய துணைவியார் தமையந்தி அம்பிகை
திருமாவளவன் அவர்கள் இருவரும் தொடர்ந்து அவர்கள் உடல்நிலை குறைவாக இருந்தாலும் கூட இதற்காக அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள். இந்த சேர்ந்திசை விழாவில் நம்முடைய கூட்டணியுடைய சூரியநாதர்கள் மகாசன்னிதானம் அவர்களும் திண்டுக்கல் ஆதி சாமிகள் அவர்களும் இங்கே எழுந்திருக்கின்றார்கள். நம்முடைய சிவாதுரை ஆதினனுடைய தமிழன் அவர்கள் உலக நாடு முழுவதும் நம்முடைய திருமுறையை கொண்டு சென்றிருக்கிறார். அவருக்கு 2 வகையிலையும் நல்ல ஞானத்தை கொண்டிருக்கிறார். அவரும் இந்த பணியை செய்வதற்காக பல இடங்களிலே இப்போது ஓரில் வாயில் சொன்னது போதுங்கள் காதலாகி கசிந்த தண்ணீர் மொழி என்கின்ற பதிகத்தையும் பலரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று அவருடைய அடியாருக்கு கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு லட்சக்கணக்கான பதிகங்களை முறைமையை அவர்கள் பாடி வருகிறார்கள். இந்த வகையிலே இந்த ஒவ்வொரு ஆண்டும் இதனுடைய வளர்ச்சி நமக்கு தெரிகிறது. அதில் இந்த ஆண்டு நம்முடைய போட்டியினுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகன் 16 அவர்கள் அவர் நல்ல இசை ஆர்வலர். அவர்கள் திருமுறையின் மீது பற்று கொண்டவர்கள். திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய மாநாடு நடத்தினார்கள். அந்த மாவட்ட ஆட்சியரும் இவரும் கடைசி வரைக்கும் இந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் இருந்து அதை செய்தார்கள். அவர்கள் இங்கே வருகிறார்கள். இதேபோன்று பெரிய நிலையில் இருக்கின்றவர்கள் கோபால் அரசு இசைக்கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், மாணவ செல்வங்கள், அரசு இசைப்பள்ளியினுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், கல்வியாளர் இசைக்கல்லூரியினுடைய மாணவர்கள், தேவார ஆனந்த பாடசாலை மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் சேர்ந்து இசை பாட வேண்டும். இந்த பதிகம் பாடுவதனால் பலன் கிடைக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் முன்னாடி ஓரிடத்தில் வாயிலை பதிகம் பாராயணம் செய்யும் ஒவ்வொரு முறை நமக்கு திருமுறை செப்பேடுகளே கிடைக்கும். இந்த முறை காதலாகி கசிந்து தண்ணீர் மொழியை செய்ய பதிகத்தை பாடத் தொடங்கி ஒரு 50,000 பதிகம் பாராயணம் செய்கின்ற போது மக்காரமாக்கி என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய சிவாலயமே நமக்கு கிடைக்கிறது. தேவாலயம் என்று சொன்னால் இறைவன் இருக்கின்றார். இடம் என்றுதான் பெயர். ஆனால் அந்த தேவாலயத்திற்கு இறைவனே இப்போ அந்த திருப்பணியையும் எடுத்து செய்திருக்கிறது. பஞ்சாபில் கோயில எடுத்து செய்தது கொண்டு இந்த கோயிலை இன்னும் முழுமையாக எடுத்து செய்திருக்கிறோம், செய்ய தொடங்கியிருக்கிறோம். ஆகவே பதிகம் பாராயணம் செய்தால் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். நாம் சாப்பிட்ற சாப்பாடு, எடுக்கிற உடை, இருப்பிடம் எல்லாமே அவருக்கு உண்மையை தரும் சோறு கூடையும் ஏற்கலாம் இடர் கடலுமாம் அம்மையை சிவரோகமாக இருந்து அவர் மயூரம் நிலையை சொன்னார். அந்த வகையிலே இதில் கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லா நலன்களும் வளங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுடைய சேர்ந்தீசின் பலனாக நாடு சேமமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பக்கத்து மாநிலமாக இருக்கின்ற அயல் நாட்டிலே மிகப்பெரிய பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்று இயற்கை பேரிடர்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நம்முடைய பிரார்த்தனை அவசியமாக இருக்கும். ஆகவே அனைவரும் நாடு நலம் பெறவும் தங்களுடைய வாழ்க்கை முன்னேறவும் சேர்ந்து கலந்து கொண்டு அனைவரும் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த